தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் நடக்கிற பிரச்சனைகளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் மற்றும் கோச் சஞ்சீவ் பலியான். சஞ்சீவ் பலியான் சொல்றாரு, அசிய கோச்சா வெறும் கோச்சிங்கிற பேர்ல மட்டும் தான் நான் இருக்கேன். ஸ்டார்டிங் 7 செலக்ட் பண்றதுல கூட என்னோட இன்வால்மெண்ட் எதுவுமே கிடையாது. யாரை செலக்ட் பண்றான்னு கூட எனக்கே சொல்ல மாட்டாங்க. டீம்ல அனலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரு. டீமே அவர் தான் செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கிட்டயே சொல்றாங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம, இங்க அன்ஃபிட் பிளேயர்ஸ் நிறைய பேர் 7ல ஆடுறாங்க. ஃபிட்டான பிளேயர்ஸ் ஆட வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னால ஆட வைக்க முடியல. அந்த உரிமை கூட எனக்கு இல்லங்கிறத சொல்றாரு. கோச்னு வெறும் பேருக்கு மட்டும் தான் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அர்ஜுன் தேஷ்வால் பர்ஃபார்மன்ஸ் வரலன்னு சொல்றீங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் தேஷ்வாலும் வருத்தத்தோட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் சஞ்சீவ் பலியான் கோச் மேல பழிய போட்டு இப்ப கோச்சை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க, புது கோச் எடுத்துட்டு வருவாங்க. பட் ஒரு சில பிளேயர்ஸ், தேவையில்லாத பிளேயர்ஸ் 10 வருஷம் கூட அவங்க ஆட வைப்பாங்க. இப்படிலாம் ஆடுச்சுன்னா டீமுக்கு அப்பே ஜெயிக்காதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பவன் ஷராவத்துக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் மேல தான் பிரச்சனைங்கிற மாதிரி இப்போதைக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பல விஷயங்கள் இப்போதைக்கு வெளியாயிருக்கு. இதை பத்தி நம்ம டீடைலா நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன்.